ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோல லேபர் வேரியன்ஸ் ஓட ஃபார்முலா எல்லாமே பார்த்தோமா. மெட்டீரியல் வேரியன்ஸோட ஃபார்முலா வச்சு நான் லேபர் வேரியன்ஸும் உங்களுக்கு டீச் பண்ணிட்டேன். எப்படி எந்த ஃபார்முலா எக்ஸ்ட்ராவா வருது, ஸோ அது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஒரு 7 ஃபார்முலா கிட்ட லேபர்ல பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் இப்போ லேபர் வேரியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9, 10, 11, 12, 13, 14 அண்ட் 15 இது வரைக்குமே உங்களுக்கு 2 மார்க் தான். ஜஸ்ட் காஸ்ட் தனியா, ரேட் தனியா, எஃபிஷியன்சி தனியா, மிக்ஸ் தனியா, ஈல்டு தனியா தான் கேட்டிருப்பாங்க. 42 அண்ட் 43 தான் உங்களுக்கு எல்லா வேரியன்ஸ் லேபர்ல இருக்கிற எல்லா வேரியன்ஸும் சேர்த்து வரும். அதுல 43 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் 9 அண்ட் 10 பார்க்கலாம் இந்த வீடியோல. இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் 9ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன், எந்த கொஸ்டின் கொடுத்துருக்காலும் பாக்ஸ் போடணும்னு சொல்லியிருக்கேன்னா, அங்க மெட்டீரியல் எப்படி போட்டோம், ப்ரைஸ், குவான்டிட்டி, வால்யூம். இங்க என்ன பண்ணும், ஹவர்ஸ், ரேட்டு, வேல்யூ. இப்ப ஆக்சுவல் ஹவர்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 5800 ஆக்சுவல் ஹவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க என்ன எழுதணும், 5800. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ஆக்சுவல் டைரக்ட் வேஜஸ், அதாவது ஆக்சுவல் வேல்யூ டோட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1800. இப்ப நம்மளுக்கு ரேட் கொடுக்கல, அப்ப நம்ம என்ன செய்யணும், ரேட் கொடுக்கலனா வேல்யூ டிவைடட் ஹவர்ஸ் எழுதணும். அப்ப 1800 டிவைடட் 5800, ஏன்னா இது ருபீஸ்ல இருக்கு, இது ஹவர்ஸ். இப்ப 1800 டிவைடட் 5800 எவ்வளவு வருதுன்னு பாருங்க, 0.310 வருது. ஸோ நம்ம 2 டிஜிட் எடுத்துக்கலாம், 0.31. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரேட் பெர் ஹவர் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 0.35. ஸோ 0.35. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 6000. இப்போ என்ன செய்யணும், 6000 இன்ட்டு 0.35 மல்டிப்ளை பண்ணுவோமா. ஸோ 6000 இன்ட்டு 0.35 எவ்வளவு வருதுன்னு பாருங்க, 2100. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, கம்ப்யூட் லேபர் காஸ்ட் வேரியன்ஸ். அப்ப நம்ம என்ன எழுதணும், ஃபார்முலா எழுதணுமா. ஃபர்ஸ்ட் லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் என்ன ஃபார்முலா பார்த்தோம், ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு. நீங்க எழுதும் போது ஃபுல் ஃபார்ம்ல எழுதிக்கோங்க, நம்ம ஃபார்முலா பிடிஎஃப்லயே உங்களுக்கு ஃபுல் ஃபார்ம்ல எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஆக்சுவல் ரேட். இப்ப இங்க அவுட்புட் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. இங்க அவுட்புட்டே எதுவுமே கொடுக்கல, ஸோ நம்ம டைரக்டா போட்டுடலாமா. ஸோ இங்க ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 6000. ஸோ 6000 மைனஸ் சாரி 6000 இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளோ இருக்கு, 0.35 மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 5800 இன்ட்டு ஆக்சுவல் ரேட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ஆக்சுவல் ஹவர்ஸ் 5800, ஆக்சுவல் ரேட் 0.31. இப்போ நம்ம ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணி தான் வச்சிருக்கோம். எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 2100 மைனஸ் 1800. இப்போ மைனஸ் பண்ணுங்க, 2100 மைனஸ் 1800. இப்போ ஆன்சர் எவ்வளோ வருது, 300. பிளஸ்ல தான் வருது, அப்ப நம்ம என்ன எழுதணும், 300 ஃபேவரபிள். அவ்வளவுதான். illustration 9 முடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் 10 பார்க்கலாம். கால்குலேட் த டைரக்ட் லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ இங்க அவுட்புட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாண்டர்ட் அவுட்புட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 500 யூனிட்ஸ் தான். ஸோ அவுட்புட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 500 யூனிட்ஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ஆக்சுவல் அவுட்புட் 400 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவல்ல போய் எவ்வளவு எழுதணும், 400 யூனிட்ஸ்.
நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டாண்டர்ட் டைம் பெர் யூனிட்க்கு எவ்வளோ 5 ஹவர்ஸ் தான். இப்போ பெர் யூனிட்டுக்கு 5 ஹவர்ஸ். நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க, டோட்டல் ஆக்சுவல் டைம் டேக்கன். அப்ப ஆக்சுவல் ஹவர்ஸ் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 2200 ஹவர்ஸ் தான். ஸோ 2200 ஹவர்ஸ். நெக்ஸ்ட் ஆக்சுவல் ரேட் ஆஃப் வேஜஸ். ஆக்சுவல் ரேட் எவ்வளோ குடுத்துருக்காங்க, சாரி ஸ்டாண்டர்ட் ரேட் ஆஃப் வேஜஸ் எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ₹20 பெர் ஹவர். சாரி, இங்க வந்து ஸ்டாண்டர்ட் டைம் பெர் யூனிட்டுக்கு 5 ஹவர்ஸ் குடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நம்மளுக்கு எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கு, 500 யூனிட்ஸ் இருக்கு. அப்ப 500 யூனிட்ஸ் இன்ட்டு 5 ஹவர்ஸ், அதாவது பெர் யூனிட்டுக்கு 5 ஹவர்ஸ் தான். அப்ப 500 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ, இப்போ 500 இன்ட்டு 5 போட்டா நம்மளுக்கு எவ்வளோ வரும், 2500. ஸோ சாரி, அது காஸ்ட் இல்ல, சாரி சாரி, என்னோட மிஸ்டேக் தான். அப்ப இங்க என்ன எழுதணும், 2500. இப்போ ஸ்டாண்டர்ட் ரேட் ருபீஸ் எவ்வளோ, இங்க முன்னாடி வந்து ருபீஸ் கொடுத்துருக்காங்களா நீங்களும் செக் பண்ணிக்கோங்க, மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ருபீஸ் கொடுத்துருக்காங்களா, அப்ப 20 எங்க வரணும், ஸ்டாண்டர்ட் ரேட்ல வரணும். இப்போ ஆக்சுவல் ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25. ஸோ 25 எழுதிக்கோங்க. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா, 2500 இன்ட்டு 20 எவ்வளோ வருதுன்னு பாருங்க, 50,000. இங்க எவ்வளோ வரணும், 2200 இன்ட்டு 25, 55,000. இப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, காஸ்ட் வேரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப திரும்பி ஃபார்முலா எழுதுங்க, லேபர் காஸ்ட் வேரியன்ஸ். என்ன ஃபார்முலா பார்த்தோம், ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு இன்ட்டு ஆக்சுவல் ரேட். இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு, அவுட்புட் இருக்கு. அப்ப அவுட்புட் சேமா இருக்கா, டிஃபர் ஆகுதான்னு பாருங்க. இங்க 500 இருக்கு, இங்க 400 இருக்கு, டிஃபர் ஆகுது. அப்ப நம்ம அவுட்புட் வந்து டிஃபர் ஆகுனா எப்படி எடுக்கணும், ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். அப்ப எப்படின்னா 500 யூனிட்ஸ்க்கு 2500னா 400 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ. அப்ப நம்ம இதை எப்படி ரைட் பண்ணுவோம், 2500 டிவைடட் 500 இன்ட்டு 400 இன்ட்டு என்ன எழுதணும், ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இங்க 20 இருக்கு, அப்ப ஸ்டாண்டர்ட் ரேட்ல 20 எழுதிருங்க. மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு இன்ட்டு ஆக்சுவல் ரேட் எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம், 55,000 ஃபைண்ட் அவுட் பண்ணோமா. ஸோ அப்போ இங்க என்ன வரணும், 55,000. இப்போ நம்ம கால்குலேட்டர்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2500 டிவைடட் 500 இன்ட்டு 400, இப்போ எவ்வளோ வருது, 2000. அப்போ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளோ வருது, 2000 இன்ட்டு 20 மைனஸ் 55,000. அப்போ 2000 இன்ட்டு 20 எவ்வளோ வரும், 40,000. 40,000லேருந்து 55,000 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் எவ்வளோ வருது, 15,000 அட்வர்ஸில் வருது. அப்போ ப்ராக்கெட்டில் 15,000 எழுதி அட்வர்ஸும் எழுதலாம், இல்லை அன்ஃபேவரபிள்னு கூட எழுதலாம். அப்போ இல்லுஸ்ட்ரேஷன் 9 and 10 பார்த்துருக்கோம். இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.